A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y and Z. Now you know your ABCs. Next time won't you sing with me? உயிருள்ளவன் என்று பெயர் இருந்த போதிலும் நீ சந்தவனாக இருக்கிறாய்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258. I greet you in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். I'm praying that the blessing of God is given to you at this very moment. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டேன். The God of the Bible has promised you. காரணம் வேதத்தின் கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். He is always with you. அவர் எல்லா வேளையிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று. And He is going to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று. And He'll be your God all the time. அவர் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன் என்று. Whenever you are and wherever you go and whatever you do in your life. நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். God is with you. கடவுளே உங்களோடு இருக்கிறார். And He will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Guide you and give Him wisdom. அவர் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். If you have any needs in your life, He is going to extend His helping hands to you. உங்களுக்கு தேவைகள் இருக்குமே என்றால் அந்த தேவைகளை சந்திக்க அவருடைய கரத்தை உங்களுக்கு நேராய் நீட்டுகிறார். And He is going to bless you according to the promises in the Bible. வேதத்திலே சொன்ன வாக்கின்படியே உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். Yes, today I have already greeted to you in the name of Jesus. ஏற்கனவே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி இருக்கிறேன். But just think, what kind of greetings do you have when you see your friends? உங்களுடைய நண்பர்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்த்துதல்களை உங்களை பார்த்து சொல்வார்கள்? Greetings are the first phrases and expressions when you meet somebody. ஒருவரை பார்க்கும்போது வாழ்த்துதல்கள் என்று சொல்வதுதான் அவர்களிடத்திலே நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை. Yes, greetings could be a customary thing, but it also tells the basic relation and the reality you want to share with the person you meet. வாழ்த்துகள் என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அது இயற்கையாக இருந்தாலும் அந்த வாழ்த்துதல்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களிடத்திலே சொல்லுகிறார்கள் என்பது அல்லது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது அந்த வாழ்த்துதல்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். So in your greeting you make sure that whether the people in front of you is good people and a friend of yours. உங்களுக்கு முன்பதாக இருக்கிறவங்க நல்லவர்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களா இருந்தா உங்களுடைய வாழ்த்துதல்கள் எப்படி இருக்கும்? Or there may be the person you don't know at all. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒருவரா இருக்கும்போது உங்களுடைய வாழ்த்துதல்கள் எப்படி இருக்கும்? So a greeting is a short phrase of expression, but it tells a lot about your relationship with the people. வாழ்த்துதல்கள் அது ஒரு சாதாரண காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. There are many books written and put in the Bible. வேதத்தின் அடிப்படையிலே अनेक புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. There are 27 books in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே 17 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. And among them many of the epistles were written by Apostle Paul. அதிலே अनेक புத்தகங்கள் அப்போஸ்தலர் பவுலினாலே எழுதப்பட்டிருக்கிறது. Paul has written his epistles to different people. அந்த பவுல் அவருடைய கடிதங்களை வித்தியாசமான கூட்டத்திற்கெல்லாம் அவர் எழுதி இருக்கிறார்.
his epistles are addressed to the people in certain cities. அங்கே சில தேசங்களிலே அல்லது சிட்டியிலே இருக்கிற சில சிட்டிகளுக்கு அவர் எழுதி இருக்கிறார். Or addressed to some individuals. அல்லது சில கடிதங்களை தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதி இருக்கிறார். But when Paul wrote his epistles, he know the faces of the people who are to be the receivers of his letter. அவருடைய கடிதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாசகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவருடைய முகங்களை அறிந்தவராய் அவர் எழுதுகிறார். And it is very interesting how he start with his letter. அப்ப அவர் அந்த கடிதத்தை எழுதும்போது அவர் எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. In each epistle, Paul is seeing in his mind different set of people. அவர் ஒவ்வொரு கடிதம் எழுதும்போது அவருடைய வாசகர்கள் அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்ற வித்தியாசத்தை அறிந்தவராய் எழுதுகிறார். But it is very interesting to know that at the start of every episodes, Paul has the same phrase. ஆனால் எல்லா கடிதங்களை எழுதும்போதும் அவருடைய அந்த அறிமுகம் அல்ல வாழ்த்துதல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே போலதான் இருக்கிறது. From the book of the Romans to the book of Philemon, அவர் ரோமன் என்ற அந்த புத்தகத்திலிருந்து பிலமன் என்ற அந்த புத்தகம் வரை when Paul started with the greeting for the epistle, அவர் அந்த கடிதங்களை எழுதும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற வாழ்த்துதல்கள், I want you to know he uses the same phrase over and over again. அவர் ஒவ்வொரு முறையும் அதே வாழ்த்துதல்களை திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். I want to share one verse from book of Romans. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். To all who are in Rome, beloved of God, called to be saints. ரோமாபுரியிலே தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Here, when Paul starts off his epistle, he prayed with grace and peace. அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ரோமருக்கு கடிதம் எழுதும்போது அவர் இவ்விதமாய் வாழ்த்துதல்களை சொல்லுகிறார், சமாதானமும் கிருபையும் என்று சொல்லி. All the recipients of this epistle, இந்த கடிதத்தை வாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் I pray that you will receive grace and peace from God and the Lord Jesus Christ. அவர் சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் இருந்து உங்களுக்கு வரும். And it is very interesting that Paul opens up all of his epistles with this prayer. அவர் எல்லா கடிதங்களை எழுதும் பொழுதும் இந்த வாழ்த்துதல்களை அவர் சொல்லுகிறார். Wordings may be different, but always he mentions they refer to the grace and peace. அவர் சொல்லுகிற விதம் வித்தியாசமாய் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த சமாதானமும் கிருபையை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். So this is his very unique custom to greet the people with grace and peace all the time. அந்த காலத்திலே இருந்த ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்தும் போது எல்லாம் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று அவர் சொல்லுகிறார். Whenever he wrote a letter to the church in any cities, அவர் எந்த பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு அவர் எழுதினாலும் at the beginning of letter he prayed with grace and peace. அவர் இவ்விதமாய் அந்த கடிதத்திலே எழுதுகிறாங்க, சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்று சொல்லி. Whenever he wrote a letter to his friends and any individuals, அவருடைய நண்பர்களுக்கோ அல்லது யாராவது தனிப்பட்டவர்களுக்கு எழுதினால் கூட at the beginning he prayed with grace and peace. அவர் கிருபையும் சமாதானம் என்ற ஜெபத்தோடு கூட அவர் அதை ஆரம்பிக்கிறார். The reason is very obvious. அந்த காரணங்கள் மிகவும் ஆச்சரியமானது. Grace and peace are very important for recipients. ஆகவே பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இது இரண்டும் மிகவும் அவசியம், கிருபையும் சமாதானமும் என்று அவர் அறிந்திருந்தார். So the apostle Paul wanted to share the grace and peace he had. அப்ப அவரிடத்தில் இருந்த அந்த கிருபையும் சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று So விரும்பினார். he wanted to make sure that
when he is sharing the truth of God, he will make sure that all the recipients of his letters have grace and peace from God. தேவனுடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வேளையில் தாமே அதை வாசிக்கிறவர்கள் கிருபையும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பது அவருக்கு மிகவும் முக்கியமானதாய்ப்பட்டது. So in all his epistles he started with a greeting like this. ஆகவே எல்லா கடிதங்களிலும் இப்படிப்பட்ட வாழ்த்துதலோடு அவர் ஆரம்பிக்கிறார். When I want to speak to you, I'm going to start with grace and peace. நான் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் என்று சொல்லி. Please have grace and peace. நீங்களும் கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Grace and peace are very important. அந்த சமாதானமும் கிருபையும் மிகவும் முக்கியமானவைகள். So first of all, முதலாவது I want you to think about grace. கிருபையை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். What is grace? கிருபை என்றால் என்ன? Well, in the regular term, grace stands for some gentleness. நம்ம கிருபை என்று இயற்கையாய் பார்ப்போம் என்றால் அது சாந்தத்தை A வெளிப்படுத்துகிறது. sincere feeling. அது ஒரு உண்மையான இருதயத்தை உணர்வை வெளிப்படுத்துகிறது. And grace corresponds to some kind of blessing. அந்த கிருபையானது சில விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு But வருகிறது. whenever Paul used the term grace, ஆனால் எப்பொழுதெல்லாம் பவுல் இந்த கிருபை என்ற வார்த்தையை he பயன்படுத்துகிறார், always refers to the work of Jesus Christ. அவர் எல்லா வேளைகளிலும் இயேசுவினுடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். Because grace of God is manifested in the work of Jesus Christ. இயேசுவினுடைய அல்லது தேவனுடைய கிருபை இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டது. According to the Bible, Jesus was the Son of God. வேதத்தின்படி இயேசு தேவகுமாரனாய் இருக்கிறார். Jesus was the only begotten Son. அவரே தேவனுடைய ஒரே பிள்ளையாய் இருக்கிறார். He was sent from heaven to earth அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். to express the will of the Father God to humankind. கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இயேசு வந்தார். He talked and he shared the truth about the word of God. கடவுளுடைய சத்தியங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்த இயேசு வந்தார். He explained our God is a good God. நம்முடைய கடவுள் அவர் நல்ல கடவுள் என்பதை வெளிப்படுத்த இயேசு வந்தார். He told us God is full of love. இயேசு கடவுள் அவர் அன்பு நிறைந்தவர் என்பதை சொல்லுவார். And he performed all kinds of miracles. அதை வெளிப்படுத்த अनेक அற்புதங்களை அவர் செய்தார். So he healed the sick. வியாதிகளை சுகமாக்கினார். He delivered the tormented people. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். And he performed the blessing of the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர் வெளிப்படுத்தினார். Not only that, he took our sins. நம்மளுடைய பாவங்களை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். He took all of our sins. நம்மளுடைய எல்லா பாவங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். And he died on the cross for us. சிலுவையிலே நம் நிமித்தம் அவர் மரித்தார். He died on the cross for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். And he was dead on he died on the cross. அவர் சிலுவையிலே மரித்தார். But not only he died on the cross, he was resurrected on the third day. அவர் மரித்தது மாத்திரமல்ல, மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். He broke the power of death. பிசாசின் கிரியைகளை மரணத்தின் பிடியை அவர் He was உடைத்தார். raised by God. அவர் கடவுளாலே உயிரோடு கூட And எழுப்பப்பட்டார். he proved that he had a life beyond the power of death. மரணத்திற்கு பின்பதாய் வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்தும். He himself became the promise for the eternal life. அவரின் நித்திய வாழ்வுக்கான ஒரு வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். And Paul is saying, இங்கே பவுல் சொல்லுகிறார், Jesus is the culmination and summary of God's grace. தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவர் தான் இயேசு என்று சொல்லி. With the person of Jesus Christ, God's saving grace is manifested. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை நிமித்தமாய் தேவனுடைய கிருபை பூமிக்கு வெளியானது. So Paul is saying to you, ஆகவே பவுல் உங்களை பார்த்து சொல்லுகிறார், all the recipients of my epistle, நான் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் I சொல்லுகிறேன், want you to have God's grace. தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். God's saving grace. தேவனுடைய ரட்சிக்கிற கிருபை. God's love and grace which was manifested in the Savior Jesus Christ. தேவனுடைய கிருபையும் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது. I want you to make sure that you have grace from God. நான் இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So he prayed grace at
at the beginning of his epistle. ஆகவே அவர் செய்தியின் ஆரம்பத்திலே கிருபையை குறித்து அவர் பேசினார். At the same time, he prayed peace at the beginning of his epistle. அவருடைய கடிதங்களின் ஆரம்பத்திலே கிருபை மாத்திரம் அல்லாமல் சமாதானத்தை குறித்தும் அவர் ஜெபித்தார். What is peace for you? சமாதானம் என்றால் என்ன? Well, ordinary peace corresponds to the calmness in your heart. உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற அந்த நிதானம் சிலர் யோசிக்கிற காரியம் சமாதானம் என்று. Peace means there are no more wars around you. உங்களை சுற்றிலும் எந்த யுத்தங்களும் இல்லை என்றால் சமாதானம் என்று எண்ணுகிறோம். But when Paul used the term peace in his writing, ஆனால் பவுல் அவருடைய கடிதத்திலே சமாதானம் என்று அவர் எழுதும் பொழுது the word peace always connected to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையோடு இணைந்திருப்பதுதான் சமாதானம் என்று சொல்லுவோம். Because when the Spirit of God comes to you, காரணம் தேவ ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது the Holy Spirit comes to your life. ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்பொழுது The Holy Spirit gives you the real peace. அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையான சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். With the presence of the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் our hearts become peaceful. நம்மளுடைய இருதயம் சமாதானத்தினாலே நிரம்புகிறது. Because in our lives there are a lot of struggles. நம்மளுடைய வாழ்க்கையிலே अनेक போராட்டங்கள் இருக்கிறது. Yes, our lives are full of anxieties and the pains and sufferings. நம்மளுடைய வாழ்க்கை பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. But heavenly God, not only he sent Jesus Christ as a savior to us, பரலோக தகப்பன் நம்மை இந்த காரியங்களிலிருந்து ரட்சிக்க இயேசுவை மாத்திரம் அனுப்பவில்லை. when Jesus ascended to heaven, God sent Holy Spirit to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே இருந்து பரலோகம் எடுத்துக்கொண்ட பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக And Holy Spirit is always with you. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். If your heart is filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவராலே உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால் you will be filled with peace from God. தேவனுடைய சமாதானத்தினால் நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். No anger disturb your heart. எந்த கோபமும் உங்களுடைய இருதயத்தை அது சஞ்சலப்பட செய்யாது. No anxiety controls your emotion. உங்களுடைய கவலைகள் எதுவும் உங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யாது. No fear disturbs your life. எந்த பயமும் உங்களை கலங்க செய்யாது. Because your heart is filled with peace in the Holy Spirit. காரணம் உங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவராலே வருகிற சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறது. So in order to live in this world with blessing, ஆகவே இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றால் you need to have peace through the work of Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். That's why Paul prayed peace at the beginning of his writings. ஆகவேதான் அவருடைய கடிதங்களில் எல்லாம் அவர் சமாதானம் என்ற ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். Grace and peace. கிருபையும் சமாதானமும். All the time Paul wrote his epistles. அவர் எல்லா கடிதங்களை எழுதினாலும் இதை சொல்லுகிறார். At the very beginning of his writings, அவருடைய கடிதங்களின் ஆரம்பத்திலேயே he greeted with two terms, grace and peace. அவர் இவ்விதமான வாழ்த்துதல்களோடு ஆரம்பிக்கிறார், கிருபையும் சமாதானம். And he gave his greetings to the recipients. அந்த வாசிகர்களுக்கு இதை அவர் பகிர்ந்து கொடுத்தார். Because all the recipients must have grace of God and peace in the Spirit. காரணம் அதை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிற சமாதானம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். And today I pray grace and peace for you. உங்களுக்காக சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள இன்று நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். Because the word of God is still available for you. காரணம் இன்றும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. So I greet you and I pray for you with the grace and peace. ஆகவே இந்த வேளையிலே கிருபையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Savior Jesus Christ is with you. இரட்சகராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். And the power of the Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களோடு இருக்கிறது. If you make sure that you have grace and peace, நீங்க கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். you're going to have this day as a blessing from God. இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் Let me பெற்றுக்கொள்ளுங்கள். pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
Please close your eyes in front of TV screen. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாய் உங்களுடைய கண்களை மூடுங்க. Oh Lord Jesus Christ, thank you for your presence. அன்புள்ள இயேசுவே, உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Thank you for the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Lord, give grace and peace into the hearts of the listeners. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் கிருபையும் தேவனீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். Let us know the saving love of Jesus Christ. தேவனுடைய ரட்சிக்கக்கூடிய அந்த அன்பை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். Let us know the peace which was given from the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிற அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் உணரட்டும். And help us to have a happy life. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும். I pray grace and peace for all the listeners. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் All உண்டாவதாக. the viewers in front of the TV screen. இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258.